மூடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். மாசற்றவரே ஸ்தோத்திரம், குற்றமற்றவரே ஸ்தோத்திரம், ரட்சகரே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலமே ஸ்தோத்திரம், கோட்டையும் அரணுமே ஸ்தோத்திரம், அனுகூலமான துணையே ஸ்தோத்திரம், ரட்சணிய கொம்பே ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம், ஆத்ம நங்கூரமே ஸ்தோத்திரம், ஆத்ம நேசரே ஸ்தோத்திரம், ஆத்ம மணவாளனே ஸ்தோத்திரம், விலவுண்ட மலையே ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கில் லீலியே ஸ்தோத்திரம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், மல்லானி பூங்கொத்தே ஸ்தோத்திரம், வெள்ளை போல செண்டே ஸ்தோத்திரம், முற்றிலும் அழகானவரே ஸ்தோத்திரம், 16 சிறந்தவரே ஸ்தோத்திரம், தேனிலும் வாய் மதுரமானதே ஸ்தோத்திரம், வெண்மையும் சிவப்புமானவரே ஸ்தோத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம், கிச்சிலி மரமே ஸ்தோத்திரம், வெள்ளை மானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரம், உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவரே ஸ்தோத்திரம், நேசகுமாரனே ஸ்தோத்திரம், அன்பின் குமாரனே ஸ்தோத்திரம், உன்னதமான தேவகுமாரனே ஸ்தோத்திரம், மனுஷகுமாரனே ஸ்தோத்திரம், பூரண குமாரனே ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம், அன்பில் பூரணரே ஸ்தோத்திரம், பூரண சர்க்குரனே ஸ்தோத்திரம், உலகின் ஒளியே ஸ்தோத்திரம், மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே ஸ்தோத்திரம், உண்மை உள்ள சாட்சியே ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்தவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவங்கள் சிறுவன் மேல் சுமந்தீரே ஸ்தோத்திரம், எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே ஸ்தோத்திரம், எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துன்பங்களை சுமந்தீரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் ஏற்றி ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருக்காய் மரணத்தை ருசி பார்த்தீரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக பரிகரிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம், மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரரால் ஒருவராக எண்ணப்பட்டீரே ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு ஆர்வமாக ஆவினால் ஏழப்பட்டவர்கள் சத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தீங்களா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து, வியாதிலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை செய்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். சுகங்களை தருவரே உங்களுக்கு நன்றி அப்பா. நாளை கர்த்தாவே வந்துக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தடையாருந்த ஒரு பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. சபைக்கு போகணும் எண்ணங்களை பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் விசாரமாய் வாழ்ந்து கொடுக்குற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம்ப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து சேருங்க. தனித்தனியாக பேர் மாதிரி ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாத பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சபையில கால் வைத்து போயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேருங்கப்பா. தீர்மானத்தில் எந்த பிள்ளைகள் இருக்க வேண்டாம்.
அப்பா உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. இதனால் ஆராதனை கர்த்தாவே வந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் அப்பா முடிவு வரை உங்களுடைய கரம் எங்களோட இருக்கட்டும். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க. எங்களுக்கு ஆழ்கால பாட்டுகளை கொடுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை நேசக்கரம் எங்களோட இருக்கணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. முடிவு மற்றும் கரம் எங்களோட இருக்கட்டும்ப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காரலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்தவரே என்ற பாடலை நாம் சேர்ந்த உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை ஹல்லேலூயா. நாம் கண்மலையான தேவன் அவர். ஆமென். சோர்ந்து போன நேரம், பலவீன நேரத்திலெல்லாம் அவர் நமக்கு பலனை கொடுத்து நடத்தி வருகிறார். ஆமென். விசுவாசத்தோடு நாம் ஆடி இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாம் மாற்றுகிற தேவன். நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களும் அவர் நமக்கு நன்மையாய் மாறப்படுகிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரன், இந்த உள்ளத்துக்கு சொந்தமான Yesu Raja, Sundara.
சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த போது பாதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் இன்னும் கண்டு கொண்டார் நம்ம பாடிட்டோம். இன்கேஸ் தெரியாதவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதை அடுத்த முறை நம்ம பாடுறோம். அப்படி தானே பாடுறோம், 2 லைனு 2 முறை தான் பாடுறோம். இப்போ தெரியாதவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு நடைமுறை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? இப்போ தெரியாதவங்களாம் என்ன பண்ணோம், யாருமே எனக்கு தெரியாது அந்த பாட்டுன்னா பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அப்போது நம்ம பாடுற பாட்டு எல்லாமே 2 முறை பாடுறதுனால என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு முறை கேட்டுட்டு அடுத்த முறை என்ன பண்ணோம், அது திரும்ப பாடணும். அது வார்த்தை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், அந்த பாட்டை திரும்ப பாட முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா 2 லைனை திரும்ப பாடுவோம். புரியுதாப்பா உனக்கு? ஃபஸ்ட்டு ஒரு முறை நாங்கள் பாடுறவனுக்கு அந்த பாட்டு தெரிலன்னா அடுத்த முறை என்ன பண்ணோம், அதை கேட்டு திரும்ப பாடணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே. அது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது, தப்பிச்சிக்கவே முடியாது. ஆமென். நம்ம அடுத்த முறை பாட போகிறோம். ஆமென். அடுத்த பாட்டு பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே,
சோகத்தினால நாம் சோர்ந்து போன நேரங்களில் உலகம் நம்மளை வெறுத்து நம்ம மாமிசம்
எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவை மேற்கொள்வோம் தகப்பனே. என்னை கைவிட்டாலும் சொல்லுவோமா? கரங்களை தட்டி
உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே நாளை கண்டு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்வை தந்தீரே என்னை நல்லவனாக்கியதை வைத்துக் கொண்டீரே இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்வை தந்தீரே என்னை நல்லவனாக்கியதை வைத்துக் கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே கண்ணாலே கண்டு கலந்தது கர்த்தாவே உம்மை நினைக்குது தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை தேற்றிட ஆற்றிட யாரும் இல்லை தேற்றிட மனிதருண்டு தேற்றிடும் அவருண்டு சேற்றை வீச மனிதருண்டு ஏற்றிடும் நிலத்தை ஏற்றும் இந்த தெய்வமே ஏற்றிடும் நிலத்தை ஏற்றும் இந்த தெய்வமே சற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன் உம்மை நான் என்று துதிப்பேன் இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்தீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்டு கலந்தது கர்த்தாவே உம்மை நினைக்குது கண்ணாலே கண்டு கலந்தது கர்த்தாவே உம்மை நினைக்குது கருவினாடையானே தெருவினில் நான் கிடந்தேன் கருவினாடையானே அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே உங்களின் நன்மை நான் என்னவென்று சொல்லலேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறவேன் இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே நன்றி நிறைந்த இதயத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லாமா இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை ஊரெல்லாம் சென்றிடுவேன் நாமும் பறைசாற்றுவேன் ஊரெல்லாம் சென்றிடுவேன் நாமும் பறைசாற்றுவேன் தெருவெல்லாம் இயேசுவே என்றும் உயர்த்திடுவேன் தெருவெல்லாம் இயேசுவே இந்த நாமம் உயர்த்திடுவேன் உம்மையன்றி உலகில் ஆறுதலிலக்காரமில்லை உம்மையன்றி உலகில் ஆறுதலிலக்காரமில்லை இந்த தெருப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தி உலக நாளத்தில் என்னை நல்லவனாக்கியவர் எனக்கு நீங்க நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்களா என்னை நல்லவனாக்கியதை வைத்துக் கொண்டு உள்ளமெல்லாம் உருகுதையா உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்டு கலந்தது கர்த்தாவே உம்மை நினைக்குது கண்ணாலே
கண்மலை கண்டு கலந்து கத்தாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கத்தாவே எங்கள் கண்களை கத்தாவே உமக்கு நேராக நாங்கள் வைக்கிறோம்ப்பா. அவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தாவே எங்கள் கண்களை கத்தாவே உமக்கு நேராக நாங்கள் வைக்கிறோம்ப்பா. எங்களை தேற்றுகிறது ஒருவரும் இல்லாமல் இருக்கும்போதாப்பா எங்களை தேற்றினீங்க, எங்களை ஆற்றினீங்க, எங்களை தைரியப்படுத்தினீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் கண்களை கூடி விடுதல் வானத்துக்கு நேராக இருக்கிறவர்களை வைத்து ஆராதனை 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 நண்பர் இயேசுவே நண்பர் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவ நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவன் நீங்க மாற்றம் தகப்பனே. இல்லாத நேரங்களில் எங்களை கொடுத்தீங்கப்பா. நீ பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பாதத்தில் விழுந்து நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. எங்களை தேற்றினவர் நீர், எங்களை ஆற்றுகிறவர் நீர் அப்பா. என்னோட வாங்கி நடத்துங்க. ஆராதனை மீதமுள்ள எல்லா நேரங்களிலும் இந்த கரங்களை கொடுத்து செபிக்கிறோம். உங்களுடைய வல்லக்கரம் எங்களை தாங்க வேண்டும் செபிக்கிறோம். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 119 அதிகாரத்தில் சங்கீதம் 119 113 120 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 113 120 வரைக்கும் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து முதல் வேதத்தின் பிரியமாயிருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை என் கை கொள்வேன். வார்த்தையின்படி என்னை ஆறு. என் நம்பிக்கை விருதாவாக என்னை வெட்டத்திற்கு உட்படுத்தாதையும். என்னை ஆதரிப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு யாவரையும் மதித்து போகிறேன். அவருடைய பயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் தனிமை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சி பிரியப்படுகிறேன். உமக்கு பயத்தால் என் உடம்பு செலுக்கிறது. நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பூமியின் துன்மார்க்கர் யாவரையும் என்ன பண்றாரு?
களிமண்ணை போல அகற்றி விடுகிறார். ஆகையால் உமது சாட்சிகளின் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். போன வாரமே நான் உங்கள்கிட்ட சாட்சி சொல்லணும்னு நினச்சேன், அது சொல்ல முடியல. கையில் மிஷினில் நான் கட் பண்ணிக்கிட்டேன், தெரியாமல் கட் பண்ணிக்கிட்டேன். தேவன் சிறு காயத்தோடு என்னை இந்த காயங்களோடு என்னை தப்பிக்கும்படி உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். போன வாரமே நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லாமல் விட்டுட்டேன். உங்களுக்கு யாராவது சாட்சி இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். சாட்சி இருக்குதா? ஆமென். தொடர்ந்து இன்றைக்கு சண்டே ஸ்கூல் இருக்காது. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் எங்கேயாவது வீட்டில் இருக்கிறீங்களா? புட்லூரில் நம்ம வீட்டில் நடக்கும். முடிந்தவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள். வராமல் இருக்கிறவர்கள் அந்த நேரத்தை நீங்கள் ஜபத்தினாலே கழிக்குமாறு நாங்கள் அன்பாக கேட்கிறோம். தொடர்ந்து 6 ஜபங்கள் நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலை ஜபம் நடைபெறுகிறது, வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜபம் நடைபெறுகிறது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் சபையின் மூலமாய் அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் வரலாம், வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லலாமா? எல்லாரும் சின்ன பசங்கள்லாம் கூட சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. கர்த்தரும் நமது அருமை ரட்சகருமாய் இருக்கிற ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா என்று புகழ்ந்து ஜொலித்து புகழ்மாலையோடு அவரை ஆசரிக்கிற இந்த நல்ல நாளிலே அவருக்கு மகிமையை கண்டபடி சோதனைகளை செலுத்தி அவரது மகிமையின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வாதத்தோடு வரவேற்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் பிறந்த நாட்களை குறித்து கொடுங்கள். இன்றைக்கு ஆலயத்தை முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுடைய பிறந்த நாட்களை எழுதி மகனிடம் கொடுத்து விடுங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது அடுத்த வாரம் சொல்லுவேன். உங்களுடைய தவறக்கூடாது. தெரியல கூட எதனா ஒன்று புள்ளி ஒரு மாசத்தை சொல்லிட்டு போகும், ஒரு டேட். அல்லேலூயா. என்ன வேறு ஒரு ரகசியத்துக்காக அதை சொன்னேன். எனக்கு வருகிற 11ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் காணவிருக்கிறேன். என் தாய் என்னை பெற்றெடுக்கிற போது ரொம்ப கஷ்டம்தான் போட்டிருக்காங்க. என் அம்மா சொல்லுவாங்க, அம்மா அந்த கஷ்டம் இல்லை, கஷ்டம் அது வேதனை. பிள்ளையை பெற்றெடுக்கிற அது சொல்ல, என் தாயுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கிறது அந்த காலங்களிலே. அதை இடத்துல சொல்லுவாங்க. நான் பிறந்த போது இன்னும் ஒரு பிறந்தப்பா நீ எவ்வளோ கஷ்டப்பா, நானும் கஷ்டப்பட்டப்பா, நீயும் கஷ்டப்பட்டு இருக்கிறப்பா அம்மா சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிமாரெலாம் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட, நீ பிறந்த உடனே ரொம்ப கஷ்டம்பா, அம்மா ரொம்ப அழகையாக இருந்தாங்க, பலவித சோதனைகள்லாம் வந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. என் தாய் பிள்ளை, ஆனால் என்னை பெற்றெடுத்த என் தாய் என்னை அன்பாக நேசித்தாங்க. என்னை சென்னை சுற்றி காட்டின முதல் என் தாய் தான். என் அப்பா கூட கொஞ்சம் லேட்டாக தான் என்னை சென்னை பக்கம் கொண்டு போய் சுற்றி காட்டினா. என் தாய் என்னை முதல் முறையாக முதல் செப்பல் வாங்கி கொடுத்தாங்க. எங்கே? திருவள்ளூரில் பெரியக்குப்பம் தான் எங்களுக்கு பெரிய பஜார். எங்களுக்கு ஒரு பெரிய மால்னு சொன்னாலே, ஷாப்பிங் மால்னாலே பெரிய குப்பம். 5 கிலோமீட்டர் நடக்கணும் ரயில்வே ட்ராக் மேலே. மழைக்காலம்னா ஏரியில் நடப்போம், இல்லை ட்ராக் மேலே நடப்போம். பின்னால் வர வண்டி திரும்பி எங்கே வச்சுட்டு போடும்போது பார்த்துக்கிட்டு போவோம். ஷாப்பிங் மால் எங்களுக்கு பெரிய குப்பம் தான். என் அம்மா, இங்கெல்லாம் செப்பல் உனக்கு வேண்டாண்டா. எங்கே தெரியுமா செப்பல்? இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, அது பழைய மூர் மார்க்கெட்டு. இந்த பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சுற்றி வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் என்ன ஒரு கடையில் செப்பல் வாங்கி போட்டு அழகு பார்த்தேன். முதல் செப்பல்
செப்பல்லாம் வாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலத்தை நடந்து போவோம். பள்ளிக்கூடம் 5 கிலோமீட்டர் திருவள்ளூருக்கு புட்லூர்லேருந்து நடந்து போகணும்னா செப்பல் போட்டான்னா அவனை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. டேய் இவன் பணக்கார பையன்பாங்க. நான் செருப்பு இல்லாமே போயிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு. எங்கேருந்து? வீட்டிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நடந்து போயிருக்கிறோம். அப்படி ஒன்றும் முக்கியமாக வாங்கி கொடுத்தா கூட 1.5 மாதத்தில் அது அறுந்து போயிடும். அதை ஒட்டிக்கணும், அதை குத்திக்கணும், கம்பி எடுத்து பண்ணிக்கணும்னு நடந்து வரும் பாருங்க, அவ்வளோ கஷ்டம். என் தாயை மறக்க முடியாது. எல்லாரும் என் சாட்சி சொல்லலாம். ஏன்னா தாயை பற்றி சொல்லணும். நிறைய பேர் தாயை நினைக்கிறது கிடையாது. தாயை விட செத்து போகிறாங்க தான் நினைப்பாங்க சில பேர். என் தாயை விட்டு போனேன், ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணாங்க, வந்து பார்க்கறதுலேயே என் தாய் செத்து போயிட்டாங்க வழியில் சொல்கிறாங்க. அழகு அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தோம். தாயை சாகடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கா, தப்பனை அழ வச்சவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். நான் எங்கள் அப்பா அம்மாவை அழ வைக்கல ஒரு நாள் கூட. உண்மையாக சொல்கிற தேவ சமூகத்தில் அப்பாவை நான் ஒரு முறை கூட நான் அழ வைக்கல, என் அம்மாவை ஒரு முறை கூட நான் அழ வைக்கல. ஹல்லேலூயா. சில பேர் அப்பாவையும் அம்மாவையும் அழ வச்சு ஐயோயோ ரோதனை பண்ணா பாரு. என் குடும்பத்தில் ஒருத்தர் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன், எங்கள் அம்மாவை நைட்டெல்லாம் காலமெல்லாம் இரவெல்லாம் அழ வைப்பான். எங்கள் அப்பாவை தினந்தோறும் அழ வைப்பான். எனக்கு அந்த சாபக்கேடு எதுவும் இல்லை. நான் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்ந்தேன். சத்திய வசனத்தை கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஒழுக்கமாக நடப்பேன், எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட சேர மாட்டேன். புட்லூரில் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என் சித்தப்பா பையன் பெரியப்பா பையனோடு கூட விளையாடுவேன், போவேன், வருவேன். மற்றபடி தூரமான ஒரு நண்பர்கள், ரகசிய நண்பர்கள், ஒரு சிக்கலான நண்பர்கள், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பழகம் கிடையாது. 11வது வகுப்பு திருவள்ளூரில் படிச்சுட்டு வர வரைக்கும் அரைக்கால் சட்டில் தான் போனோம். கிழிஞ்சு போன சட்டை தான் இப்படி வெளிச்சு விட பின்னால் கிழிஞ்சு போன தெரியுமா? எவ்வளோ அவமான காலங்களில் வாழ்ந்துருக்கிறோம் பாட்டங்கள்லாம். என் பிள்ளைகளுக்கு அறிமுகமான பிள்ளைகள்லாம், உங்கள் அப்பா பேர் என்ன? இதுவா? 11th அப்பச்சரா? அவர் தானே எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும்பாங்க. இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்க, தெரியும். ஏன்னா அவங்களும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர்ஸ். நான் எனக்கு போனது தெரியாது, வந்தது தெரியாது. பள்ளிக்கூடத்தில் அப்படி போய் படிச்சுட்டு வந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் பேரை. என்ன தாத்தா இன்றைக்கி 200 ரூபாய் தரப்போறியா இல்லையா? என்ன ஆயா நான் இன்னைக்கு கேட்குறேன், அவர் அடுத்த வாரம் தரேன்றார். என்ன விஷயம்ன்றான். முந்தின நாள் நடக்கிற கதை. இன்னைக்கு நான் கேட்குறேன் 200 ரூபாய் கொண்டு நான் இதில் மரத்தில் ஏற போகிறோன்னா அவர் அடுத்த வாரம்ன்றார். என்ன அது என்ன ஒரு பெரிய கதை விட்றாருன்றாங்க. அம்மா எனக்கு ஒரு 10 காசு கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு எங்கள் அம்மா முகத்தை பார்ப்பேன் தெரியுமா? 10 காசு. அந்த 10 காசு அம்மாங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. 10 காசு என் கையில் கட்டிச்சதான் அன்றைக்கி நான் ராஜாதி ராஜா, நான் சூராதி சூரன். அல்லேலூயா. இன்றைக்கி அவன் 200 ரூபாய் அசால்ட்டாக என்றான். அம்மா எனக்கு 10 காசு அன்றைக்கி முந்தானி அவுத்துட்டாங்கன்னா நாங்கள் போகும்போது நாங்கள் படும் பாரு சந்தோஷம். ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அங்கே வாங்கினோமானா சாப்பிட்ற பொருள் அந்த காக்கனூர் ஏரியெல்லாம் நடந்து சாப்பிட்டுக்கிட்டு வருவோம். அப்படி போல என் தாய் என்னை சுமந்துட்டு. அல்லேலூயா. நீங்கள் போகும்போது உங்கள் பிறந்த நாட்களை கொடுக்காமல் வீட்டுக்கு போயிடும். போகும்போது அவசரப்பட்டு யாரும் போகாத. உங்கள் பிறந்த நாள் என்னன்னு மகனிடத்தில் சொல்லுங்கள், எல்லாத்தையும் குறிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கூட சொல்லுங்கள், எல்லாரும் சேர்த்து சொல்லுங்கள். நல்லது. அதனாலே அது எதுக்காக நான் கேட்குறேன்னு அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் வேத பகுதிக்குள்ளாக புறப்பட போகிறோம். புறப்படுவோமா? 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 4ஆம் வார்த்தை. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம். நீங்கள் சகிக்கிற சகலவிதமான துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தமாக
இந்த வசனத்தில் நாம் படிச்சோம் இந்த 4 வரிய என்ன சொல்லி இருக்குது கொஞ்சம் சற்று நம்ம எல்லாம் படிச்சிருக்க அறிவாளிகள் என்ன சொல்ற தெரியுமா? நாம 2 காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். என்ன தெரியுமா? சகிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார், காண்பிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். பாருங்களேன், அதுல நீங்கள் சகிக்கிற காண்பிக்கிறது நிமித்தம் 2 காரியங்களை நாம் செயல் வடிவத்திலே செய்கையிலே கொள்ள வேண்டும். எது? ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். எதை குறித்து அறிந்திருக்கிறார் என்று கடந்த வாரத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். முதல், நீ சகிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சகிக்கிறதை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்திலே ஆண்டவர் சகிக்கிறதை அறிந்திருக்கிறார். நாம் சகிக்கிறோம், அதனால நாம் என்ன செய்ய போகிறோம்? காண்பிக்க போகிறோம். அதைதான் அவர் நமக்கு விளக்குகிறார். நாம் எதை சகிக்கிறோம், நாம் எதை காண்பிக்க வேண்டும் என்கிற 2 வரிசைகள் இதிலே இருக்கிறது. நாம் எதை சகிக்கிறோமா? சகல துன்பங்களும் சகல உபத்திரவங்களும் நாம் சகிக்கிறது 2. இந்த வசனத்தில் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல என்ன இருக்குது? முதலில் துன்பங்கள், இரண்டாவது உபத்திரவங்கள். இந்த 2ஐயும் நாம் சகித்துக் கொண்டிருக்கும் போது நாம் காண்பிக்க வேண்டியது 2ஐ சொல்லுகிறார். அது என்ன? பொறுமை, விசுவாசம் காண்பிக்க வேண்டும். நடக்குமா? ஆமே, நடக்கும் என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க, நடக்கும். உன்னை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ சகிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நீ துன்பங்களை சகிக்கிற, உபத்திரவங்களை சகிக்கிற. ஆனாலும் நீர் அந்த க்ஷணத்திலே காண்பிக்க வேண்டியது ஒன்றுண்டு, 2 உண்டு. அது என்னவா? பொறுமை. ஏன்பா, நம்மெல்லாம் துன்பத்தை சகிக்கும் போது ஒருவேளை பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை நமக்கு கற்பிக்கிற நல்ல பாடம். நான் துன்பத்தை சகிக்கிறேன் ஆண்டவரே, நான் உபத்திரவங்களை சகித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சகித்து ஆண்டவர் அறிந்திருக்கிற வேளையிலே நாம் எதை காண்பிக்கணும்? எதை காண்பிக்கணும்? பொறுமை, விசுவாசம். எவ்வளவு பெரியது ஆண்டவர்! எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலே சகிப்புத்தன்மையும் கொடுக்கிறார். சகிப்பதல் என்பது சோதனை காலங்கள், துன்ப துயர நேரங்கள், எல்லாம் இருக்கிற போது பொறுமையும் விசுவாசமும் நீ காண்பி மகனே, மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் என்னத்தை காண்பிக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில்? நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை காண்பிப்பதற்கு ஏதாவது ஒரு தருணம் வருமா? நம்ம ஆலயத்தோடு எல்லாத்தையும் முடிச்சுடுறோம், எல்லாத்தையும் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம், எல்லாத்தையும் ஆராய்ந்து வருகிறோம், க்ளோஸ் பண்றோம், அதோடு என்ன செய்கிறோம்? பயணிக்கிறோம். அதுக்கு அடுத்து செகண்ட் டைம், நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்க வரோம்? அதே பிளேஸ்ல வருவோம், அதை பார்க்குறோம், அதை வச்சுடுறோம், க்ளோஸ். அதோடு கூட என்ன செய்கிறோம்? வேறு ஒன்றை நாம் பிரதிபலிக்கிறோம், காண்பிக்கிறோம். ஆண்டவர் எதை காண்பிக்க சொல்லுகிறார்? பொறுமையையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் காண்பிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப ஈஸியானது ஒன்று, செலவில்லாத ஒன்று தான் நம்ம இடத்துலேருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு டெக்கரேஷன் காட்ட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், உண்மைதான். நாம் நல்ல ஸ்டைலாக இருக்கணும். அம்மா சொல்லுவாங்க, என்னையா ரொம்ப ஜாலியாக நீ வண்டி ஓட்டிட்டு போறேன்னா, என்னமா செய்யுதும்மா, வண்டி ஓட்டின்னு தான் நான் போகணுமா? அதுக்காக இல்லை இப்போ நீ வந்து சும்மா இதை போட்டுக்கிற, அதை போட்டுக்கிற, அப்படி ஜாலியாக போயிட்டு.
நான் என்ன பண்ணுறது, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுக்காக நான் எதையாக காண்பிக்கிறேன்னா, என் ஆண்டவரே நீர் கொடுத்து வாங்கினதுக்கு நன்றி என்று சொல்லி துதி பாடிக்கிட்டே நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நம்ம எதை காண்பிக்கிறோம்? விசுவாச பாதையிலே, விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும் மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற போது நாம் எதை காண்பிக்க முடியும்? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். உன்னை மற்றவர்கள் யார் என்று காணுகிறார்கள். அவங்க ரொம்ப அந்த குடும்பம் இருக்கிறது கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி உன்னை காண்கிறார்கள். சிலர் பிடிச்சி ஐயோ மோசமான ஒரு குடும்பம், அவங்க ரொம்ப டேஞ்சர் பிளேஸ், டேஞ்சர் மகா பெரிய உபத்திரவ பிடிச்ச ஆளுப்பாங்க, ஐயோ சமாதானம் இல்லாத ஒரு நண்பர். எப்படி நம்மை காண்பிக்க வேண்டும் உலகத்தில்? இந்த மாயையான உலகத்தில் விசுவாசமற்ற ஜாதி ஜனங்கள் மத்தியிலே பொறுமை இழந்து வேக துடிப்போடு ஒன்றை அடைய வேண்டும் என்று இருக்கிற இந்த உலகத்திலே நாம் எதை காண்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார் பாருங்கள். பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அமைதியா இருந்தால் பொறுமை என்று அல்ல. ஹல்லேலூயா. நாம் பொறுமையானவைகளை அநேகவற்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நம்முடைய பொறுமை விளங்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். துன்பத்திலும் துயரத்திலும் பொறுமையும் விசுவாசமும் இருக்கும். ஒருவேளை ஒன்று இல்லை என்கிற போது நமக்கு பொறுமை இழந்து விட வேண்டிய நிலைமைகளில் தான் நாம் விட தள்ளப்படுகிறோம். காரணம் என்னவென்றால் சரீரம், மாம்சம். ஹல்லேலூயா. நாம் உலகத்தை வெறுத்து வாழ்கிறதில் சற்று சிரமம் தான், குறைவுதான். அப்படி ஒரு ஆழ்ந்த விசுவாச நம்பிக்கையில் ஜீவிக்கிற சில உண்மைமான்களை எல்லாம் நாம் அழகாக கண்டுபிடிக்கலாம். சிலரெல்லாம் பதறி அடிச்சு வேதனையோடு அழுது புலம்பி உபத்திரவ நேரங்களில், துன்ப நேரங்களில் மிக கஷ்டத்தை கொடுத்து விடுவார்கள் பலருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது வேற சகிக்கிற நீ என் மகளே, நீ எவ்வளோ சகிக்கிற, இன்னும் பொறுமையும் விசுவாசம் உனக்குள்ள இருந்துட்டா நீ அதை காண்பிக்கிற. ஹல்லேலூயா. அதனால் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்மால இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். பாருங்கள், உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்பு, கிறிஸ்துவின் பொறுமை அதற்கு நேர நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படி போல நடத்துகிறார். அவரால் முடியும். ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறது தான். அவர் அதற்காகவே தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். எதற்காக? எதற்காக? இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக உங்களை நடத்தி கொள்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நம்மால் என்ன செய்ய முடியும்? பொறுமைக்கு நேராய் நிற்க முடியும். அல்லேலூயா. நம்மை தட்டி தேற்றுகிற நல்ல ஆவிக்குரிய நல்ல வசனம் இது. நீ ஒருபோதும் கலங்கிடாத. உன் துன்பத்திற்கும் உன்னுடைய உன்னுடைய உபத்திரவங்களுக்கும் ஆண்டவர் பொறுமை காட்ட சொல்லுவார். அவர் நேரடியாக நடத்த. பிதாவின் அன்புக்கும் இருதயங்களை கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றுகிற அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறாரே. அப்படியானால் நம்மள என்ன செய்யலாம் சொல்லுங்க? துன்பத்திலும் உபத்திரவத்திலும் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்கள். துன்பத்திலும் உபத்திரவத்திலும் பொறுமையாக இருக்க முடியும். கண்டிப்பா இருக்க முடியும். அதெல்லாம் செய்து காட்டணும்னு தான் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுக்க, ரத்தம் சிந்த, தன் அன்பை வெளிப்படுத்த செல்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். காரணமே இதுதான். தேவனுடைய அன்பு விளங்கி கிறிஸ்துவின் பொறுமை நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவானவர் நம்மை சாதாரணமாய் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர்
அவருடைய அன்பினாலே கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. கரம் பிடித்தென்னை நடத்திடுமே. இது அருமையான தேவன் உன்னை பொறுமையாக நடத்துவார். அல்லேலூயா. அதுக்காகவே தினந்தோறும் மிக பொறுமையாய் நாம் இருக்க வேண்டும் என்றல்ல, எல்லாவற்றிலும் பொறுமையாய் காண்பிப்பார்கள். அவைக்குரிய வருஷத்துல எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிரு, ஜெயமாயிரு, வெற்றியாயிரு, ஆனந்தமாயிரு, சிறப்பாயிரு, அனலாயிரு, ஆவியாயிரு. அற்புதங்களை செய்வதற்கு நாடு, அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீ ஓடு. ஆனால் பொறுமை எந்த நேரத்தில் காண்பிக்க வேண்டும்? எல்லா நேரத்திலுமே பொறுமை இருக்கக்கூடாது. துன்பத்திலும் உபத்திரவத்திலும் பொறுமையை நீ காண்பிக்கணும். அல்லேலூயா. பிரதிபலிக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை நம்மால செஞ்சு முடிக்கணும்னா மிக சிரமம்தான். ஆனால் அதற்கு ஆவியானவர் உன்னை என்ன செய்கிறார்? நேராக அருமையாய் நடத்த நம்ம காண்பிக்க வேண்டியவைகள் சிலவற்றை நாம் பொறுமையை வாசிக்க. யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வார்த்தை. 3:13. உங்களில் ஞானியும் எவனோ சாந்தத்தோடு தன் கிரியைகளை நடக்கையினாலே காண்பிப்பதற்கென்று தான் ஆண்டவர் உன்னை அருமையாக 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 மிக பொறுமையோடு இருக்க உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ காண்பிக்க வேண்டியவைகளில் சில இது இங்க என்ன காண்பிக்கணுமா? சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பி. உன்னுடைய நடக்கைய உலகம் பார்க்குது. உன்னுடைய நடக்கைய உலகம் பார்க்குது. பக்கத்துல ஒன்று பார்த்து தான் பேசுவாங்க, ஆனா ஒன்று அவங்க நோட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீ எதை காண்பிக்கிற என்பதை உன்னை சிநேகிக்கிற மாதிரி சிநேகித்து உன்னோடு கூட உடன்புறப்பாய் இல்லாம போனாலும் காண்பித்து, ஆனால் அவங்க உன்னிடத்திலிருந்து என்ன நீ காட்டுறியோ என்பதை அவங்க பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு உன்னிடத்துல சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களிடத்துல போய் உன்னிடத்துல அவங்க கண்டாங்களே அதை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த நண்பர் பேரளவுக்கு தான், ஆனா அவரிடத்துல இதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னிடத்திலே நல்லவர் போல அடிப்பார்கள், மற்றவர்களிடத்திலே உன்னை குறித்து புறம் பேசுவார்கள். அல்லேலூயா. நீ காண்பிக்கிறதை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவதற்குத்தான் உன்னிடத்திலே அவர்கள் நண்பராயிருப்பார்களே தவிர உன்னிடத்தில் நல்லவைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார். நீ என்ன காண்பிக்கிற? உன்னுடைய போக்கு என்ன, வரத்து என்ன, உன்னுடைய விசுவாச ஜீவிதம் என்ன, இயேசுவோடு உன்னுடைய அன்பு என்ன, சிநேகம் என்ன, உத்தமம் என்ன, நீதி என்ன. அல்லேலூயா. இதை நீ காண்பிக்கிற போது அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை காண்பிக்க வேண்டுமா? சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே. என்ன நடக்க? சில பேர் நடக்கிறதுல காண்பிக்கணும், நடையிலே இல்லை, உன்னுடைய ஜீவிதத்தில். அல்லேலூயா. ஷூ போட்டு நடந்தா பார்க்குறது அப்படி இல்லை. நம்முடைய லைஃப், வாழ்க்கையின் தரம், விசுவாச வாழ்க்கையின் தரத்தை நாம் நடந்து காட்ட வேண்டும். ஜனங்க ஒருத்தர் இடத்துல இருந்து நல்லவைகள் வருதான்னு ரொம்ப அழகாக நோக்கி நாம கூட அப்படிதான் பார்ப்போம். ஒருவர் வந்தார், ஒரு முதல்வர் வந்தார், ஆனால் அது என்னென்ன நல்லது செய்வாருன்னு தான் நம்ம பார்ப்போம். அவர் தீமை செய்யக்கூடாது அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வந்து அவர் நல்லது செய்தாருன்னா, அவர் வந்தார் என்ன பிரயோஜனம்? ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. வந்த உடனே 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாலும் நல்லவர். இப்போ அவர் நல்லதே செய்யலன்னா நம்ம சொல்கிறோம். அது மாதிரி தானே உன்னையம்மா, நீ ஒரு சிஎம் தானே. நீ யாரு? நீ பானகை பிஏ படிச்சிருக்கிறல்ல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, மனம் திரும்ப இருக்கிறீங்களே, உன்னுடைய போஸ்டிங் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ உன்னுடைய அனுபவங்கள் வயது ஆகி கொண்டு போகிறது. நீ என்ன நல்லது செய்திருக்கிற? ஆவியானவர் உன்னை
வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? நீ என்ன காண்பிக்கிறியோ அதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ சாந்தத்தோட கிரியைகளை, உன்னுடைய செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். காண்பிக்க வேண்டும். கல்யாணத்துக்கு போனால் நாம் நம்முடைய உடைகளை காண்பிக்க போகிறோம், நம் நடைகளை மாற்றி நடந்து காண்பிக்க போகிறோம், நம்முடைய ஸ்டைலிஸ்டெல்லாம் நம்ம காண்பிப்போம். அது அந்த இடத்துக்கு தேவையானது. ஜீவித வாழ்க்கையிலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச பாதையிலே, பொறுமையின் ஓட்டத்திலே நீ காண்பிக்க வேண்டியவர்கள் என்ன? ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தரவேணுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தரவே. அனுக்கிரகம் தாருமையா. அதிகாரம் நீ எடுத்துக்கொள்வதற்கு அனுக்கிரகம் செய்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. தேவனிடத்திலே அனுதினமும் ஆண்டவரிடத்திலே நடந்து வளர்ந்து காண்பிக்க அனுக்கிரகம் தாரும் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ ஃபில் பண்ணாவிட்டால், வாகனங்களுக்கு சார்ஜ் பண்ணி வாகனங்களுக்கு எரிபொருள் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணாமல் இயங்காதது போல நாம் அனுதினமும் வாழ்விலே தேவனோடு ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்பினவர்களாக இருந்தால்தான் நம்முடைய கிரியைகளில் நடத்தைகளை காண்பிக்க முடியும். அல்லேலூயா. வருவதும் போவதும் போல இருக்கக்கூடாது. காகத்தை விட்டார் யாரு? குருவிக்காரனா? காகத்தை விட்டது யாரு? நோவா. எங்க விட்டாரு? ஒரு காக்கா கையில மாட்சனா பண்ணுவானுங்க பாரு கூத்து. ஒரு புறா கையில கச்சானே தெரியும் பண்ணுவான் பசங்க. கழுத்தை முறுக்கி அதை எப்போ பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். அது மாதிரி நண்பர்களோடு நான் வளர்ந்துருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், அதுக்கு நான் விளையாட்டில் போல. நாங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்க போனோம். திருவள்ளூர் ஓரம் இந்திரா நகர் சொல்கிறாங்களே, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஷெட்டி பூடு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், பால் அடிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் ட்ரைனிங் என்ன, ஆட்டோமொபைல் படிக்கணும், அக்ரிகல்ச்சருக்கு வேண்டிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, டிராக்டர் படைக்கணும், எல்லாம் பண்ணிடணும். அந்த இடத்துல போனோடனே கிளாஸ் நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாப்பா. போனேன் எப்போ அந்த பெரிய ஷெட்டில் ஓரத்தில் இந்த புறாவை பிடிச்சி கழுத்தை முறிஞ்சு பாயிட்டு போட்டுக்கிட்டான். எவ்வளோ துன்மார்க்க நண்பர்கள். அந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு கூட இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ரட்சிப்பு இல்லை. படிக்கிற பாடங்களை விட்டுட்டான். நான் அதெல்லாம் ரொம்ப பயபக்தியாக ஒழுக்கமாய் கற்றுக்கொள்ளுவேன். அவ்வளோ நண்பர்களோடு கூட சூழமாய் நம்ம ஒரே ஊரில் இருந்து போனால் கூட நம்முடைய தரம் என்பதுன்றது தனி. அல்லேலூயா. நம்முடைய நடக்கை சாந்தத்தோடு கூடிய கிரியைகளினாலே நடக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் நம்முடைய ஜீவிதம் தனி, செப்பரேட். எனக்கு அரசியலில் என்றால் ஒன்று பிடிக்கும், அதோடு கூட நான் நிறுத்தி விடுவேன். அதற்காக பயணிக்க மாட்டேன், அதற்காக ஓட மாட்டேன். துவக்க காலங்களிலெல்லாம் இன்னைக்காவது இதில் எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்க மீட்டிங் பேசுறது இதெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கு நான் வளரும்போது இந்த உலகத்திலே இருக்கிற அரசியல் துறைகளில் எனக்கு ஒரு வாஞ்ச நாட்டம் ஒன்று இருந்தாலும், ஆனால் சிறு வயதில் இருக்கிற போது எங்கள் பெரியப்பாவுக்காக நாங்களாம் ரோடெல்லாம் திரிஞ்சு ஓட்டு கேட்ட நாட்கள் உண்டு. ரத்தத்துக்காக நாங்கள் போய் இதுக்காக எங்களுக்கு போடுங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டது ஒரு சிறு வயதில். வளர வளர இயேசுவை அறிய அறிய பாதை மாறிவிட்டது. அல்லேலூயா. இருக்கும் ஆசை, ஆனாலும் பார்ப்பதற்கு டிவி இல்லை, எதையும் கேட்க முடியாது. இருந்தாலும் இருக்கட்டும் என்று உதவி, அதற்காக ஜீவனை கொடுப்பது கிடையாது. ஆமாம். இன்றைக்கு பார்க்கிறோம், படிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், அவ்வளோதான். அதற்காக நம்முடைய பாதைகள் ட்ராக் மாறக்கூடாது. உன்னுடைய கிரியையினாலே உன் சாந்தமான நடக்கையை நீ காண்பிக்கணும். அல்லேலூயா.
நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆனால் உலக மனிதன் உண்மை உள்ளவனா இல்லை. நாசிலே சுவாசம் உள்ள பிரைம் மினிஸ்டர் ஆனாலும், பிரதம மந்திரி ஆனாலும், முதல் மந்திரி ஆனாலும், இணைய மந்திரிகள் ஆனாலும், சும்மா இருக்கிற எம்எல்ஏவானாலும், சும்மா இருக்கிற கவுன்சிலர் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆண்டவருக்கு இரண்டாம் தரம் தான் அவர்கள் எல்லாரும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு கூடத்தான் நம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அவரை சார்ந்தவைகள் தான் நம்மளே பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் காண்பிக்க வேண்டியவைகள். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். தீத்து 3:2 எங்க இருக்கு? ஒருவரையும் தூஷிக்காத. என்ன காண்பிக்க வேண்டியிருக்கு? மிக அருமையாக சொல்லி இருக்கிறாரு. தூஷியாமல் சாந்தத்தை, சாந்தமான குணத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். துன்ப துயர நேரங்களில் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற தேவ ஜனங்கள் இப்பொழுது என்னத்தை காண்பிக்க வேண்டும் என்று உரைக்கிறார்? அல்லேலூயா. சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. தூஷிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. துரைத்தனங்களுக்கு மேல் வசனம், அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படுத்தி அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமல், சண்டை பண்ணாமல். இப்பதான் விஷயம் இருக்குது. பொறுமையாக. ஏன் ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? பொறுமை இருந்தால்தான் எல்லா மனுஷருக்கு முன்பாக சாந்தத்தை காண்பிக்க முடியுமே. அல்லேலூயா. பொறுமை 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 பொறுமை. நம்ம எப்ப தெரியுமா பொறுமை சொல்லி தருவோம்? அவனுக்கு அடாத பெரிய ஸ்பீடு வண்டி வாங்கி கொடுத்துட்டு பொறுமைடா பொறுமை. அவன் பொறுமை, அவன் தொட்டாலே அது பெருமை தான். முறுக்குனா பாஸ்ட். அல்லேலூயா. பொறுமையா எங்க போக முடியும்? பொறுமையா போக முடியுமா? முடியாது. ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். பொறுமையை கற்றுவிடணும். வசனம் தான் பொறுமைன்னு கத்துறது. வேற எங்கன்னா அரசியல் எங்கன்னா பொறுமை கற்றுத்தராங்களா? கிளாஸ் எடுக்கிறாங்களா? உலகத்தில் வேற எங்கன்னா போய் பொறுமையை கற்றுத்தராங்களா? பள்ளிக்கூடத்தில் பொறுமையா படிக்கடா, பொறுமையா எக்ஸாம் எழுதுடா. 14 மணி நேரம் எழுத முடியும் பொறுமையா எழுதுனேன்னா. 2 மணி நேரம் 3 எக்ஸாம் எத்தனை மணி நேரமா? அதிகபட்சம் 2.5 மணி நேரமா? 3 மணி நேரம் வச்சிருக்காங்களா? சில நேரத்தில் 3 மணி நேரம் வருமா? 2.5 தான். 2.5 தான். எப்பா எக்ஸாம் எல்லாம் பொறுமையா எழுதுனேன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவம் ஒண்ணுதான் பொறுமையை கற்று தருகிறது. அல்லேலூயா. வண்டி எடுக்கும் போது தான் பொறுமையா போ பொறுமையா போ. மற்றபடி சீக்கிரமா போடா, கிடக்குன்னு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்துடுறா பாஸ்டா. அல்லேலூயா. மிக ஜாக்கிரதை. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்தோம்னா எங்களை அப்படி சைடில் இட்டு போவானுங்க. சில துன்மார்க்கு இன்னைக்கு அவன் ஜீவிதம் சரியில்லை, இன்னைக்கு அப்படி தான் கிடக்குறான். நாங்கள்லாம் குரூப்பாக வருவோம். ஒருத்தர் இருக்கிறாமா, ஒருத்தர் 2 பேர் இருந்தான். அதில் எங்களை எப்படின்னா கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் சிலதுக்கெல்லாம் கரெக்ட் ஆகி போக மாட்டேன். அப்படியே வருவேன். அப்புறம் டக்குன்னு ரூட்டை மாற்றுவோம். இந்த பக்கம் கூட அவன் போகும்போது நான் என்ன செய்ய முடியும்? தனியால் அந்த பக்கம் போக முடியாதுல்ல. காக்கலூர்லேயே இன்னும் கிராஸ் ரோட்டில் எங்களை பாய வைப்பான். போனது உண்டு. எங்கே போயிருக்கிறோம்? போய் உள்ளே நுழைஞ்சி கம்பிக்குள்ளே அந்த பங்களாக்குள்ளே நுழையும். பாலை ஓட்டுறோம். சொக்கா வீட்டில் வந்தால் உதவாங்குவோம். உஷாராக வருவோம். இட்டு போய் என்ன பண்ணுவோம்? என் கப கப காப்போன்னு 2 பாக்கெட்டு, பின் பாக்கெட்டுலாம் அப்போ கிடையாது, 2 பாக்கெட்டை ரொப்பிக்குன்னு அதிலெல்லாம் அப்படியே அந்த நாகப்பழ சாறு ஒழுவோம். வாரிக்குன்னு எப்போ அங்கே போயிடுவான். நாங்கள் 4 கூட பொறிக்கிறது இருக்க மாட்டேன். அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடியாருவான். 4 பேர் ஓடியாருவான். இன்னைக்கும் அவன் இன்னும் சீர்படலை, ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, பாவ வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். அப்படி எங்களை கைட் பண்ணுவான். ஆனால் அதிலிருந்து நம்ம என்ன செய்துட்டோம்? மிக ஜாக்கிரதையாக விடுதலை ஆகிட்டோம். அல்லேலூயா. ஒரு நண்பன் செத்தே போயிட்டான். அவன் சற்று
ஒரு துணிவானவன். சில நாட்கள் அவனோடு பழகியிருந்தேன், மற்றபடி அப்போது அப்படியே கட்டடிச்சிட்டேன். ஒரு நண்பன் மாத்திரம் சொல்லுவான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு 2-3 பிள்ளைகள் இன்றைக்கி பேர பிள்ளையோடு இருக்கான். இப்போ கல்யாணம் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, என்ன பிரதர் நீங்கள் அன்னைக்கு நம்ம நடந்து வரும்போது பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த ஏரியில் வருவோம், அன்றைக்கி சொன்னீங்களே வசனம், அந்த வசனம் நான் இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் ஐயா எனக்கு சொன்னதை நான் இன்றைக்கி கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நான் அவளோடு நடந்தது உண்மைதான். ஆனாலும் நான் அன்றைக்கு சொன்ன வெளிப்படுத்தலாக விஷயத்தில் இருக்கிற ரகசியங்களை அவன் சொல்லும்போது அதை இன்னைக்கு என்னிடத்துல அவன் சொல்றான். எதிர்பார்வை பார்த்துட்டு, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே படிச்சுட்டு வரும்போது நடந்துக்கிட்டு வரும்போது அந்த ஏரியில் நடந்து காவலூர்லாம் தாண்டி வருவோமே, அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பேரம்பேத்தியோடு நான் சபையில் போய் உட்காந்தா அங்கே அந்த பாஸ்டர் அதை சொன்னார். எனக்கு ஞாபகம் எங்கே வந்துச்சு, ஏரியில் நடந்து வரும்போது சொன்ன வசனம் அது எனக்கு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் என்னைக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, பக்குவமா எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கிறாரு. நானும் அவனோடு நடந்து போய் வாழ்க்கையில் பொல்லாதனா இருந்தேன்னா நான் இன்னைக்கு இருந்திருப்பேனா, மறித்திருக்க வேண்டும். எனக்கு நினைவு நாட்கள் பல 20-30 ஆண்டுகள் எல்லாம் எடுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என் ஜீவனோடு வைக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையானவைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற போது அவைகளை பிடிக்க வேண்டும். இந்த சிறு வயதிலே வாலிப பிராயங்களில் சிருஷ்டிகரை நினைக்காமல் நிறைய பேர் தவறி விடுகிறதுனால தான் வாழ்க்கை அழிந்து போகிறது, சின்னாபின்னமாகிறது, குடும்பம் கட்டப்பட முடியவில்லை. ஆமென். ஒரு வாலிப வயதை சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த வாலிபத்தில் யாரெல்லாம் சிருஷ்டிகரை நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், நினைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மேல ஒரு ஸ்டாம்ப் போட்டாரனா, அல்லேலூயா, பரிசுத்தாவின் முத்திரை குத்திட்டாரானா, உன்னை யாரும் அடமானம் வைத்து கொள்ள முடியாது. பிசாசு வந்து உன்னை பார்ப்பான், இவனை எப்படியாக நம்ம வழியில கொண்டு போடலான்னு பார்த்தா அவன் மேல இருக்கிற பரிசுத்தாவின் முத்திரையை அவன் பார்ப்பான். அல்லேலூயா. அப்போது அவன் சைலண்டா போயிட்டான். டோன்ட் டச். அவனை நான் தொட்டேன், ஆனால் நான் என்ன செய்வேன், ஆபத்துக்குள்ளாயிருப்பேன். அவனை நான் தொட முடியாது, தொட வேண்டியவன் அடுத்தவன், அவனை போய் தொட்டுக்கொள்வேன் என்று போய்விடுவான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டால் உனக்கு கற்றுத் தருகிறவைகளில் நிச்சயமா நீ நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டார் என்பதை வாசிச்சோம். 3 வார்த்தை, மனுஷனுக்கு முன்பாக சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும், சாந்தமாய் நடக்க பழகு. அல்லேலூயா சொல்லுவோமா? 2 அதிகாரத்தின் 10 வசனம் முன்கூட்டியே பாருங்க. மேலே கீழ்ப்படிந்திருந்து பேசாமல் பிரியமுண்டாக நடந்து கொண்டு திருடாமல், என்னமா கம்மியா படிக்கிற, திருடாமல் சகல விதத்திலும் நல்ல உண்மை, நல்லுண்மை. அருமையா இந்த தமிழ் வாக்கியம் ரொம்ப நல்லா பிடிக்குது. நல்லுண்மை, நல்ல உண்மையை காண்பிக்கவும். நாம் காண்பிக்கிறது பாருங்கள், நல்ல உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும். 1000 ரூபாய் நஷ்டமானாலும் சரி உண்மையை பேசிடு. அல்லேலூயா. எடுத்தியா? ஆமா எடுத்தேன். இந்த 10,000 ரூபாய் எடுத்தேன், கொண்டு போ, முடிஞ்சு போச்சு. அது உன் கை விட்டு போனாலும் உண்மை உள்ளவனா நீ நிற்கிற. அல்லேலூயா. நல் உண்மை, உண்மையிலும் அப்போ பொய் உண்மையும் சில பேர் சொல்லுவாங்க. நல் உண்மை, நல்ல உண்மை, பொய் உண்மை. சில கிறிஸ்தவங்க பேசுகிற பேச்சு பார்த்தா உண்மையாக அந்த பொய்யை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஊழியக்காரர்களுக்கு, இந்தம்மா இந்த ஐயா சொல்கிறது உண்மையா பொய்யா. சபையில தான் உண்மை பொய்யெல்லாம் வெளிப்படும். ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, முதல் சபை உருவாக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏசு கிறிஸ்துவே போயிட்டாரு, இனி நம்மளால வாழ்க்கை கிடையாது, கிரேக்க ராஜ்யம் சாம்ராஜ்யம் என்ன செய்ய, ரோம் ராஜ்யம் நம்மளை அழிச்சிடும், இனி நமக்கு வாழ்வு கிடையாது, வாழ்ந்தால் இயேசுவுக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மாத்திரம் பொய் சொல்லுகிற ஃபேமிலியாகி வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் நல் உண்மையை சொல்லவில்லை. உண்மையே பேசுறது, நல்ல உண்மை எங்கே வரப்போகுது, பொய் சொன்னார்கள். இருவருமே என்ன செய்தார், தேவாலயத்திலே விழுந்து ஜீவனை எங்கேயானா பொய் சொல்லிடலாம், ஆனால் தேவ சமூகத்திலே பலிபிடத்திலே பொய் சொன்னா
நல் உண்மையை சொல்லாமல் போனால் அதிலே ஆசீர்வாதம் இழப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நல் உண்மை உள்ளவர்களாக உங்களை என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். நாம் எதை காண்பிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்கள். சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்க வேண்டும். உண்மையை பேச கற்றுக்கிறது. தேவ சபையிலிருந்து ஊழியக்காரர் ஒன்று விசாரிக்கிறான்னா உண்மையை சொல்லிடு. அல்லேலூயா. மறைக்கக்கூடாது. சின்ன சின்னதெல்லாம் எதுக்கு நம்ம போய் சொல்லணும்? இப்போது நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ போகும்போது என்ன சொல்லணும்? பர்த்டே சொல்லணும். எந்த மாதத்துலன்னு கரெக்டாக சொல்லுங்க. நீ பிறந்த தேதி மறந்துட்டா கூட எந்த வருஷமும் தேவையில்லை, பிறந்த மாதத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. அவங்க பேர் போட்டு மாதத்தை எழுதியிருப்போம். அல்லேலூயா. மாதம் வந்தால் போதும். பிரைஸ்லா. அந்த நல்ல உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மையை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ப்ரொஜெக்டர் மாதிரி இங்கே அடிப்பாங்க, அங்கே போட்டால் தெரியும், அந்த இடத்துல தெரியும். என்ன பார்க்கலாம்? அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள்லாம் படிக்கும்போது, இன்றைக்கி உலகம் மாறிச்சு, நாங்கள் படிக்கும்போது இன்னைக்கு பிலிம் ஷோடா, இன்னைக்கு பிலிம் ஷோடான்னு ஒரு பீரியட் விட்டாங்கன்னா, கட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். பிலிம் ஷோ என்றைக்கு வருமோ, பிலிம் ஷோ காட்டுவாங்களோ, பிலிம் ஷோ காட்டுவாங்களோ, நல்ல பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள்லாம் போட்டு ப்ரொஜெக்டில் காட்டுவாங்க. அந்த ஸ்க்ரீனில் உட்காந்துன்னு ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போய் உட்காந்துப்போம். 100 பேர் 150 பேர் அதை பார்ப்போம். நல்லவைகள் கெட்டவைகள். அப்போல்லாம் வாழைப்பழம் துண்டு வாழைத்தோலை கீழே போடாத, அதை வச்சு கீழே வழுக்கி விடுவான். இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த ஃபிலிம் ஷோ காட்டினா புத்தி வரும் நமக்கு. வாழைப்பழம் தோலை துண்டு பிரித்து போட்டுருக்கட்டும், கீழே விழுந்துருவான், அடிப்படும். சில தீய பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடாது, கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் ஃபிலிம் ஷோ காட்டுவாங்க. ஒன்று ஒன்றா ஒரு சில நேரங்கள் அப்படியே படிப்பு விஷயங்களை காட்டுவாங்க, சில ப்ராக்டிகல்ஸை காட்டி கொடுப்பாங்க, செய்முறைகளை. இவையெல்லாம் காட்டும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா ஒரு பீரியட் கட் ஆகுது. ஒரு பீரியடு வாத்தியாரை ஒன்று நாள் ரோல் போகிறத விட அங்கே போய் உட்காந்துலான்னு ரொம்ப ஆசைப்படுவோம். இந்த ஃபிலிம் ஷோ தான் பார்க்கணும். ஃபிலிம் ஷோ பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை. இன்றைக்கி நல்லா எல்லா ஷோலாம் இதுலேயே இருக்குது. பயங்கர ஷோஸ் எல்லாம் வருது. ஆல் ஓவர் வேர்ல்டெல்லாம் இருக்கிறது அத்தனையும் இதில் வந்துடுச்சு. எங்களுக்கு அப்போல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆசை. ஃபிலிம் ஷோ சொல்லிட்டாங்கன்னா போதும், ஆஹா ரொம்ப மகிழ்ச்சி. கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் மிக பத்திரமா இருந்த வந்தோம்னா படிச்சோம்னா நல்லா இருக்கலாம். ரொம்ப துன்மார்க்கத்தனமாய் நல்ல உண்மைகளே வாழ்க்கையில் இல்லாமல் நாம் இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பது அரியது. நாம் காண்பிக்க வேண்டியவர்கள் நல் உண்மைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்க நம்ம இடத்துல எதை பார்ப்பாங்க? உண்மையாக இருக்கிறியா? அதை இதில் எழுதுறது பாருங்களேன். எங்கே நம்ம வேலை செய்கிற இடத்துல பற்றி தான் எழுதுற. உங்களை எஜமான்களுக்கு கீழ்ப்படுத்திருங்க. எஜமான எதிர்த்து பேசாத. எஜமான எதிர்த்து பேசினா நீ வெளியே வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்துக்கும். நம்ம கம்பெனி மேலாளர்கள் நம்ம இடத்துல வந்தாங்கன்னா நம்ம மேலே ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் என்ன செஞ்சுட்டேன், நான் டியூட்டி செய்கிற இடத்துல ஒரு நாள் காலமே நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பல்வேறு ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்களோட கூட இருந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு நான் மேலே போயிட்டு எம்டியை பார்க்கலான்னு போகிறேன். அப்போ தான் போன உடனே விஷ் பண்ணிட்டு உடனே அவர் என்னை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார். அலி, இன்னைக்கு தான் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இது, புரியல. தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்தாருன்னா முதல்ல சந்திக்கிறாள் நானாக தான் இருப்பேன். மீதி பேர்லாம் அங்கங்கே எப்படியோ எதையும் கண்டுக்க மாட்டார். சந்தித்த உடனே என்னோட கூட கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் என்னோட பேசிட்டு என்ன நடந்தது, என்ன காரியங்கள் எப்படி இருக்குது என்பது அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சரி சார் ஐம் கோயிங் இந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதை அன்றைக்கி நான் விட்டுட்டேன். நான் வந்து பிஸி ஆகிட்டேன். ஏன்னா அவர் கொடுக்குற வேலை தான் நான் செய்யணும். அதனால் ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி சார், இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது. பாருங்கள், ஒரு மனுஷனே என்ன செய்கிறான், அந்த எஜமானன் அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை அவரை பார்த்து என்னடா இவரு இவ்வளோ பெரிய ஒரு அவர் என்ன எதிர்பார்க்குறாரு. அப்போ எஜமானன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு, நம்ம இடத்துல என்ன இருக்குமோ அதை கேட்குறாருன்னா நம்ம அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டோம்னா அந்த பேரும் புகழும் நமக்கு வந்து சேருது. இன்றைக்கி தான் நான் உன்னை பார்க்க முடியாமல் போயிட்டு, சரி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் என்னுடைய இதில் சொல்கிறேன், இன்றைக்கி தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு பெரிய அதிகாரி, எனக்கு போஷணை நடத்துகிறவர், எனக்கு ஆகாரம் கொடுக்குறாராங்க அப்படி சொல்கிறாருன்னா அப்போ எனக்கு சந்தோஷம். அப்போ நம்ம என்ன இருக்கிறோம், உண்மை நல்லுண்மை என்பது ஒரு உண்மை என்பது இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு.
எனக்கு தெரியுது. மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு வேடிக்கை தான். காரணம் இப்படி போய் அப்படி அவங்களெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆமாம், அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எஜமான்களுக்கு கீழ்ப்படி, எதிர்த்து பேசாத, எல்லாவற்றிலும் பிரியமா நடந்துக்கோ, திருடாத, எல்லா விதத்துல என்ன வராது? நல்ல உண்மையாயிரு. நல்லுண்மை உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது, பரிசுத்தத்துக்கும் நல்லது, பரம வாழ்க்கைக்கும் நல்லது. எது எது நல்ல உண்மை? சொல்லுங்கள். அதனை காண்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த விஷயத்திலும் உண்மையா இருக்கும். உண்மையை நம்ம காண்பிக்கணும். உண்மையான ஒருத்தர் பேசுறாங்கன்னா எல்லாம் கேட்பாங்க. பொய் சொல்லிட்டு பொய்யான வாழ்க்கையில வாழ்ந்து பேசுறாங்களா? அவன் வார்த்தையை கூட கேட்கப்படலாம்பாங்க. இப்ப சத்தியத்துக்கு சாட்சியா இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணா சந்தோஷமா இருக்கும். பணதெல்லாம் அயோக்கியத்தனம் பொய் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண யாரா கேட்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்படி போல தீத்துவின் புஸ்தகம் 2:7 உன்னை நீயே எல்லாவற்றிலும் உன்னை நல்ல கிரியைகளுக்கு மாதிரியாக உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? காண்பி. மாடலாக உன்னை நீ வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை அழகா பரிசுத்த அலங்காரத்தோடு மிக அழகாக உன்னை அப்படியே மேலே, அதுக்கு மேலே கூட போகலாம். மேலே இருந்து வாசிக்கலாமா? 5th இருந்து 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு வாலிப பெண்களை குறிக்கிறது. பாலிய ஸ்திரீகள் இடத்திலும் அன்பு. பாருங்கள், யாரிடத்தில் அன்பு காட்டணும்? தனக்குண்டான தன் புருஷனோடும் தன் பிள்ளைகளோடு அன்பு. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு உள்ளவர்களும் வீட்டில் என்ன பண்ணது? அப்ப வீட்டில் எல்லாமே எங்க போறாங்க? வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும். முதிர் வயதினர்களுக்கு புத்தி சொல்லணுமா? இந்த காலத்துல புத்தி எடுப்பணுமான்னு தெரியல. சரி, அப்படியே பாலிய புருஷன், வாலிப பையன்மார்கள், வாலிப புருஷர்கள், திருமணமானவர்கள். அல்லேலூயா. புருஷனும் மனைவியும் ஒத்து பாருங்க, கல்யாணமானவர்கள். அதுக்காக கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் எல்லாம் தவறுதல் செய்ய வேண்டும் என்றால அவர்களும் வாலிப பிராயத்திலே புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக, ஒரு மாடலாக உன்னை நீ காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் யாராவது உண்மை சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஓடி போய் நிக்கணும். நான் உண்மை நல்லுண்மை உள்ளவனா நான் இருக்கிறேன் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அல்லேலூயா. இல்ல சொல்லு. அதானே விசுவாச வாழ்க்கை. அதானே இயேசு ராஜா உன்னை அழைத்த அழைப்பு. அல்லேலூயா. யாரும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாதபடிக்கு நீ நல்லுண்மை உள்ளவனா நான் இருக்கிறேன்னு சொல்லணும். ஆமென். அப்படி சொல்லுவதுதான் மிகச் சாலச் சிறந்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசிக்கலாமா? விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. பாருங்கள், நம்முடைய
ஆசீர்வாதத்தின் மேன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்கள். மிக அழகான ஆண்டவர், ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. துன்ப துயரங்களில், துன்ப உபத்திரவங்களில் பொறுமையையும் விசுவாசத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக அழகாக நாம் காண்பிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எத்தனை பேர் காண்பிக்க போகிறோம் இனிமேல்? அல்லேலூயா. எத்தனை பேர் காண்பிக்க போகிறோம்? கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய துன்ப உபத்திரவங்களில் பொறுமை விசுவாசம் காண்பிக்க வேண்டும். பொறுமை அவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏற்றது. அதுதான் இலக்கணம். ஏமே, ஒரு கிறிஸ்தவம் என்று சொன்னாலே முகத்தை பார்த்தாலே தெரிதியா நீ கிறிஸ்டினான்பாங்க. அவர் கிறிஸ்டினா இருப்பார், அவர் நம்மளை கேட்பார் கிறிஸ்டினான்னு. சில பேர் இந்துவா இருப்பாங்க, நம்மளை கேட்பாங்க. புற மதஸ்தர்கள் நம்மை யார் என்று கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் மத்தியிலே நீ உன்னை காண்பி, கர்த்தருக்கு முன்பாக உன்னை நிலைநிறுத்தி காண்பித்து ஆண்டவருக்கு முன்பாக உன்னை காண்பி. அல்லேலூயா. அப்படிதான் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் வந்துட்டேன்ப்பா, நான் ஆலயத்தில் வந்துட்டேன், காண்பிக்கணும். உன்னை காண்பி, உன்னை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து காண்பி. காலையில் எழும்பி முழங்கால் படிட்டு நடுராத்திரியில் எழுந்தனா அலற வேண்டாம், எழும்பி நின்று ஆண்டவரே நான் இருக்கிறேன், அடிய என்னை பாருப்பா. அல்லேலூயா. உன்னை காண்பி, கர்த்தருக்கு முன்பாக உன்னை காண்பித்து நீ பக்குவப்படுத்திட்டேன்னா ஜனங்கள் மத்தியில் போய் காண்பிப்பேன். கர்த்தருக்கு முன்பாக உன்னை காட்ட நீ மறுதளித்தனா மக்கள் மத்தியில் சாட்சியோடு வாழ முடியாது, நல்லுண்மையாய் நிற்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். தனியான ஜெபத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம் தான். தனிமையாக ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் வரும். ஒரு நாளைக்கு தனிமையாக ஜெபம் பண்ணுவேன், அடுத்த நாள் உன்னை விழுக வச்சிடுவான். உன்னால் முடியாது, இன்னும் டக்குனு சொல்ல முடியாது. நீ அதை எதிர்த்து நின்று மறுநாளும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. தனிமையாக கர்த்தரோடு கூட பேசு, தனிமையாய் பாடு, தனிமையாக வேதம் வாசித்து தியானம் பண்ணு. இன்னைக்கு கேட்குற பிரசங்கத்தை ஒரு முறை ரிமைண்ட் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு பேசிட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே போயிட்டு அடுத்த வாரத்துக்கு என்ன சொன்னாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்தேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. கற்று தருகிற வசனத்தை காதார கேளு, அதை மனதார நினைச்சுக்கோ, ஏற்றுக்கோ. அதை அப்படியே நீ பழக்கப்படுத்து. கர்த்தர் உன்னை அநேகருக்கு முன்பாக உன்னை காணும் பொருளாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு டிஸ்பிளே கடைக்கு போகிற சாமான் வாங்குற சில பேர் உள்ளே போய் தேர்றதை விட அங்கே அந்த கடையில் போனாலும் அது எல்லாம் தொங்க விட்டுருப்பான், நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போகலான்னு போகிறோமா இல்லையா? அப்போ நமக்கு கண்ணில் படணும், அப்போ தான் நமக்கு நல்லா உள்ள தேவையில்லாத போய் அவனை என்னத்தை கேட்குறது, அவன் நேரத்தை எடுத்து போகிறது அப்படியே எடுத்து மூணு சொல்லி போடுவான். அதனால் என்ன பண்ணுறது, எந்த கடையில் கண்ணாடி போட்டு தொங்க விடுதோ அதை பார்த்துக்கிட்டே ஒரு ரவுண்டு வர்றது. அல்லேலூயா. இதோட இப்போ இருக்கிற எல்லாம் மாறிட்டு கடை உள்ள போனாலே நீ எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு வரலாம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப பேஷன் ஆகி போச்சு. அதுதான் நம்ம மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புதெல்லாம் அது பார்க்கணும். மடியில் மடிச்சு வச்சுருந்தானே அதே மாதிரி பார்க்க முடியும். அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே போகும். அல்லேலூயா. அப்போ நம்ம இடத்துலேயே ஆண்டவர் அப்படிதான். அவர் நம்ம யாராக வைக்கிறார்? ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மாதிரியாய் ஒரு மாடலாக உன்னை ஆண்டவர் வைக்க நீ காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கர்த்தரும் உன்னை பார்ப்பார். ஆண்டவரும் உன்னை பார்க்கிற நேரங்கள் இருக்கிறது. குளிர்ச்சியான நேரங்களில் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமையும் ஏவாளையும் பார்க்க வருகிறார். பார்த்தாரா இல்லையா? அதே ஆண்டவர் உன்னை பார்ப்பாரா இல்லையா? அது என்ன என்னைக்கு தரப்போற? எந்த நேரத்தை நீ செலக்ட் பண்ணியிருக்கிற? உன்னுடைய லைஃப்ல இந்த நாளில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளையாவது ஆண்டவர் இருப்பார் இல்லையா? வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆண்டவர் உன்னை பார்க்கணும் இல்லை? தினந்தோறும் ஆண்டவரை தரிசிக்கணும். அந்த நேரத்தை நீ எடுத்துக்கோ. ஆண்டவர் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, இன்னைக்கு காலையில் முடியாத கொஞ்சம் தூங்கிட்டேன், ஆகவே இந்த நேரத்தில் நான் வரப்போகிற ஆண்டவரே நீங்கள் வந்து என்னை பாருங்கப்பா. அல்லேலூயா. என்னோடு கூட பேசுங்கப்பா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக உன்னை காண்பிக்க நீ கற்றுக்கொள், பழகு. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்து நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய உன்னாதாரமே. நாதி தேவன் கலமே அவர் நித்திய பூயங்களுள் ஆதாரமே. நாதி தேவன் அடைக்கல
காலமே அவர் நித்திய பூயம் உன்னாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண காரியத்தும் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய பூயங்கள் எந்த ஆதாரமே கண்ணியதா எடுத்துக்கொள்ளார் தூய தேவனைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உன்னோடு கூட இருக்க. அவர் நித்திய புயல்கள் உனக்கு ஆதாரமாயிருக்க நீ உன்னை எல்லாருக்கும் காண்பி மகனே மகனே. உன்னை ஆண்டவர் காண்பிக்க சொல்லுகிறார். உன்னிடத்திலே பொறுமையையும் விசுவாசத்தையும் நல்ல நடக்கை கிரியைகளினாலே நல் உண்மைகளை உன்னிடத்திலே இருந்து உலகம் பார்க்க வேண்டும். சத்துரு உன்னை பார்க்க வேண்டும். பொய்யனாய் உன்னை அல்ல, தீயவனாய் அல்ல, அவிசுவாசியாய் அல்ல, அவசரவாதியாய் அல்ல, பொறுமை உள்ளவனும் விசுவாசம் உள்ளவனும் நல்லுண்மை உள்ளவனும் உத்தமனுமாய் உன்னை உலகுக்கு நீ காண்பிக்க வேண்டும் என்றுதான் ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு அறிவிக்கிறார், உணர்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, துன்ப உபத்திரவங்களில் நீ சகிக்கிற நேரத்தை உன் ஆண்டவராகிய தேவன் அறிந்து கொண்டிருக்கிற போது உன்னை அறிகிற ஆண்டவர் சகல சகிப்பையும் அறிந்து கொண்டு இருக்கிறார். நீ பொறுமையாயிரு, விசுவாசமாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி காண்பிக்க வேண்டும் என்று அவர் உன்னை காண வேண்டும் என்று இன்றைக்கு விரும்பினாரோ அப்படி போல நீ உன்னை காண்பிக்க உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்திலே பார்ப்பது நம்முடைய சுய நடக்கையை அல்ல, சத்தியத்திற்கு சாட்சியாய் நடப்பதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்திலே பார்க்க விரும்புகிறார், காண விரும்புகிறார். நீ காணுவாயா? நீ எப்படி காண்பப்பட போகிற கர்த்தருக்கு முன்பாக, உலக ஜனங்களுக்கு முன்பாக உன்னை எப்படி நீ காண்பிக்க போகிற? உன்னை காணும் போது கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? விசுவாசி, விசுவாசம் உள்ளவர்கள், பொறுமை உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனம். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு சந்தோஷம் வரும் என்று யாராயிலும் உன்னை தேடி வந்திருக்கிறார்களா? உன் முகத்தை பார்க்கணும்னா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், உன் முகத்தை பார்த்துட்டு நான் போக போறேன், ஏன்னா எனக்கு நல்ல ஆசீர்வாதமான பாதைகள் திறக்கப்படும். என்னைக்காக சொல்லியிருக்காங்களா? உன்னை பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கம்மா அப்பா சொல்லுங்க கேட்கிறாங்களா? உன்னை காணும் போது உலகம் உன்னை எப்படி காணப்போகிறது? நீ புறப்பட்டு வெளியே செல்ல போகிற, படிக்க போற, பயிற்சிக்கு போக போற, சம்பாதிக்க போற, உழைக்க போகிற, உன் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, புருஷனோடு, பிள்ளை மனைவியோடு, குழந்தைகளோடு நீ இருக்க போகிற. உன்னை எப்படி காண்பிக்க போகிற மகன மகளே? ஆண்டவர் உன்னை இப்படியாய் காண்பிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் துன்பங்களும் உபத்திரவங்களும் மிதமிஞ்சி இருக்கிற போது பொறுமையின் விசுவாசம் உன்னிடத்தில் எப்படி பிரதிபலிக்க போகிறது? நீ எப்படி உன்னை காண்பிக்க போகிற என்கிறதை நினைத்து இப்போது ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தோடு புறப்பட போகிற மகன மகளே, கண்களை மூடி ஒப்பு கொடு. என் ஆண்டவரே, பிள்ளைகள் இப்போது ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்களை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்ட விதமாக தங்களை காண்பிக்க உம்மிடத்திலேயும் காண்பிக்க போகிறார்கள். உம்மை சார்ந்து மற்றவர்களுக்கு, பிறருக்கும் தங்களை காண்பிக்க போகிறார்கள். வேதம் சொல்லுவதை அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த வாஞ்சோடு தலைகளை வணங்குகிறார்கள் என் தேவனே, அவர்களுக்காக கண்களை மூடுங்கள், கரம் கூப்புகள், தலைகளை தாழ்த்துங்கள். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி வந்தோம். இன்றைக்கு நம் பாதத்திலே நாங்கள் அமர்ந்தோம். என் தேவனாகிய கர்த்தருக்கு துதி, மகிமை, கன ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோம். அப்பா, நீ அதில் பிரியமாயிருந்தீர். எங்கள் ஆராதனையை நீ நுகர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், வாழுகிறவர்கள், அசுத்த உதடுகளோடு நாங்கள் பந்துவிடத்தில் துதிகளை செலுத்தும் போது என் தேவன் அவைகளை எங்களை சுத்திகாரம் பண்ணி ஏற்றுக்கொண்டீர். அல்லேலூயா. எங்களுக்கு நேரம் போதாமல்லையும் சில மணி நேரங்கள் தான் உம்மிடத்தில் நாங்கள் காத்து கடந்தோம். நல் வசனங்களால் எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கணும் அப்பா. அப்பத்தை விட்டு கொடுத்தவர்களை திருப்திப்படுத்தின கர்த்தர். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைக்க முடியும் என்பதை நிரூபணம் பண்ணினவர் அல்லவா. இன்றைக்கு பிள்ளைகள் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டவர்களின்படி அவர்கள் தங்களை காண்பிக்க போகிறார்கள். அவர்கள் அந்த ஆயத்தத்தோடு புறப்பட்டு போய் தங்கள் வாழ்வில் சுகமான நேரங்களை சந்திக்க கற்றுச் செய்துள்ளவீராக. துன்பமானாலும் உபத்திரவமானாலும் பொறுமையை இழக்காமல் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவன் கற்றுக் கொடுத்த வகைகளிலே தங்களை காண்பிக்க நீர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இன்றைக்கு நிரம்பின ஆசீர்வாதம், இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட இந்த பிள்ளைகள் பலன் உள்ளவர்களாய் புறப்படட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களின் தேவன் நீர் அல்லவா. இன்றைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையோடு பார்த்து கொண்டு வருகிறேன். ஆண்டவரே எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலவீனங்கள், துன்ப உபத்திரவங்களில் எல்லாம் இருந்து கண்களை துடைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே என் தேவன் காண்கிறவர். அவருடைய சரீரங்களில் இருக்கிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், வழிகள், குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், மற்றவர்களால் வருகிற கஷ்டங்கள், அவர்களால் செய்ய முடியாதவைகள், செய்ய வேண்டியவைகள், எதிர்பார்க்கிறவைகள் எத்தனையோ எத்தனையோ அத்தனையும் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுங்கள். ஆண்டவரே அனுதினமும் உம்மில் வளர்ந்திட, உம்மில் நிலைத்திருக்க, உம்மில் தங்களை காண்பிக்க இன்றைக்கு ஆசீர்வதித்து பிள்ளைகளை அனுப்பும். ஆண்டவரே விசேஷமாக மகன் மேக்குக்கு காலையில் எழும்ப முடியாத ஜுரமும் சரீர கஷ்டமும் இருந்தது. ஆனாலும் உம்முடைய பலன் கொண்டு எழும்பி வந்து ஆராதனையை நடத்த கர்த்தர் செய்த நீ செய்த நன்மைக்காக, சுபத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, அபிஷேகத்திற்காக தேங்க்யூ லார்ட், நன்றி சொல்கிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படி உங்கள் மகனை பாதுகாத்து எங்களையும் குட்டி சேர்த்து இன்றைக்கு நாங்கள் ஆங்காங்கே பறந்த பறவைகளை போலிருந்து இன்றைக்கு ஒரே சிறகுகள் கூட வந்தோம். ஆண்டவரே எங்களை சேர்த்தனைத்து ஆசீர்வதித்து முத்தமிடுகிற உன் பொற்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீ ஆசீர்வதித்து அனுப்பும். நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். பிள்ளைகள் வளமாய் வளரட்டும், வாழட்டும், சுகமாய் இருக்கட்டும், சுக ஆரோக்கியங்களை பெறட்டும். ஆண்டவரே நன்மைகள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே கழுகுக்கு சமானமான வயதுகள் மாறட்டும். கர்த்தாவே ஆசீர்வதித்து குடும்ப பாரங்களை அகற்றும், வேதனை வழிகளை நீக்கும், தீய சொற்களுக்கும் சாப சொற்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி மீட்டு காத்து ரட்சித்தருள்வீராக. கர்த்தாவே கூட்டங்கள், ஜெப நேரங்கள், வகுப்புகள், உபவாச ஜெப நேரங்கள் அத்தனையும் பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெறும்படி செய்தருள்வீராக. மாலை கூட்டத்தை ஆசீர்வதி, நன்மைகளை பிள்ளைகள் மேலே வர செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும், பெற்றோர் நல்லவர்களாக இருக்கட்டும், இணையன பந்துக்கள் சுகமாய் வாழட்டும், ரட்சிப்பை அற்றவர்கள் ரட்சிப்பை பெற, இழந்தவர்கள் கூடி வர உதவி செய்யும். ஆசீர்வதிக்க நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சிநேகமும் பாக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.